ஹலோ, குட் ஈவினிங். இன்றைக்கி மெசேஜ் என்ன, ஒரு ஷார்ட் மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உங்களுடைய சோல் வந்து எதனா மெசேஜ் சொல்ல நினைக்கிறாங்களான்னு தெரியல. எனக்கு வந்துட்டு சேனல் நீங்கள் ஆக்கிறது சோல் மெசேஜ் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதான்றது பார்ப்போம். ஓகே, ஃபேன் போட்டுக்கவா, ரொம்ப மாதிரி அனல் அடிக்கிறது. இந்த கார்டு ஆல்ரெடி இருக்குது. என்ன கார்டு எடுக்கிறேன் நான்? இந்த கார்டு எப்போ வந்தாலுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு நியூ சாப்டர், ஒரு நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப்கான ஒரு கார்டாக தான் நான் எப்போவுமே இந்த கார்டு எடுக்கிறது. சரியா? இந்த இடத்துல வைக்கிறேன் இந்த கார்ட்ஸை. ஒரு நிமிஷம் நான் ஃபேன் போட்டுக்கிறேன், எனக்கு ஃபேன் இல்லாமல் உட்கார முடியல. ஓகே, ஒரு நியூ சாப்டர், ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ திங்ஸ் உங்களுடைய லைஃப்பில் வர்றதுக்கான ஒரு விஷயம்தான் இந்த கார்டில் நான் பார்க்குறது. அதுக்கு முன்ன நான் பார்க்கும்போது ஏஸ் ஆஃப் கப் சொல்ல வந்தேன். ஏஸ் ஆஃப் கப் பாட்டமில் இருந்தது, நான் அதை ஷஃபிள் பண்ணிட்டேன். நான் திரும்ப ஷஃபிள் பண்ணி எடுக்கும்போது ஏஸ் ஆஃப் கப் இருந்தது. உங்களுடைய சோல் உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய சோல் ஃபுல்ஃபில் ஆகி ஒரு ஹாப்பியஸ்ட் இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுடைய சோல் வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு சில எனர்ஜிஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுடைய சோல் நீங்களும் உங்களுடைய சோல் கூட ரொம்பவே கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு இக்னோர் பண்ணாமல் எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு விஷயங்களை யோசிக்கிறீங்க. நீங்கள் சடன் நீங்கள் எந்த விஷயத்தையுமே வந்துட்டு நீங்கள் உடனே டிசிஷன் எடுக்கிறதில்ல. சம்டைம்ஸ் ஏதாவது சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் எடுக்கிறதா இருந்தால் கூட உங்களுடைய இன்ட்யூஷன் அதிகம் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. உங்களுடைய சோல் கனெக்ஷனில் நிறைய பேர் உங்களுடைய உள் மனசு சொல்கிற விஷயங்களை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஏதோ உங்களுடைய சோல் சொல்ல வர மாதிரி ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறீங்க அதிகமாக. கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷன், ஒரு நல்ல விஷயங்கள் நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட சோலும் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய சோல் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல பாண்டில் வந்திருக்கீங்க, ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்திருக்கீங்க. இவ்வளோ காலம் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பாண்ட், உங்களுடைய சோல் கனெக்ஷனில் நீங்கள் அந்த அளவுக்கு இல்லை. இப்போது நீங்கள் அந்த சோல் கூட ஒரு நல்ல ஒரு பெஸ்டி, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் இடத்துல வைக்கிறீங்க, ப்ரையாரிட்டி. மற்ற விஷயங்கள்லாம் அடுத்த பட்சம் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கான விஷயங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள்னால உங்களுடைய சோல் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அந்த விஷயங்களை உங்களை தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஒரு எந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சரௌண்டிங்ஸில் இருந்தாலும் ஒரு காம், ஹாப்பி, ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியான ஒரு எனர்ஜிஸை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது மெசேஜஸ் ஃபார் கலெக்டிவ்? உங்களை ஆன்செஸ்டர்ஸ் எதுவும் சொல்ல நினைக்கிறேன். அகெயின் சேம், நியூ திங்ஸ், நியூ பிகினிங்ஸ், நியூ சாப்டர், நியூ எனர்ஜிஸ், நியூ கொலாபரேஷன், எல்லாம் நியூ. டூ டைம்ஸ் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. உங்களோட சோல் ஒரு ஹாப்பியஸ்ட் சோலாக இருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரப்போகுதுன்றது அவங்க உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீங்கள் சீக்கிரமே வரப்போகுது. நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள், எந்த விஷயமா வேணா இருக்கட்டும், அந்த விஷயங்களை அடையிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சோல் லெவலில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க. எப்போவுமே வந்துட்டு நம்ம சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு நமக்கு கிடைக்கணும்னா சாதாரணமாக கிடைச்சிடாது. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். சில விஷயங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மைண்ட், ஒரு
சோல் லெவலில் நம்மளுடைய பாடி எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்கும் சில விஷயங்கள். அது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் எந்த விஷயமும் நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியாது. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் இல்லை ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்காக. ஆனால் ஆன்சஸ்டர் ஏதோ மெசேஜ் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் வாய்ஸ் ஒன் எனக்கு ஆல்ரெடி தோணுச்சு வாய்ஸ்ன்னு சொல்லி ஏதோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. க்ரோ வித்தின் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன். கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரப்போகிறீங்க. இது உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக நான் நேற்று ரீடிங்லையா இல்லை அதுக்கு முன்ன ரீடிங்கான்னு தெரியல, வரப்போகிற ஒரு ஃபுல் மூன்லேருந்து உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. நிறைய விஷயங்கள் லைஃப் சேஞ்சிங் ஆன ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் இல்லை குறிப்பிட்ட சில பேருக்கு உங்களுக்கான மெசேஜாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த விஷயங்கள் ஃபீல் பண்ண முடியும். ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு நாலேஜ் அந்த மாதிரியான விஷயமா இருக்கலாம் சில பேருக்கு. Stand your ground. ஆரஞ்ச் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் சில பேருக்கு. ஆரஞ்ச் கலர், ஆரஞ்சும் நாலேஜ் சம்மந்தமாக தானே இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டி நாலேஜ் சம்மந்தமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி நாலேஜ் சம்மந்தமாக வந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகிற மாதிரியும் இருக்கும். சில பேருக்கு ஏதோ ஒரு சில உண்மைகள் தெரிகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு உங்களுக்கு வந்துட்டு சில மெசேஜஸ் தானாகவே டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிவைன் கிட்ட அந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் சேஞ்சிங் சொன்னால் கண்டிப்பாக சடன் ஒரு லைஃப் சேஞ்சிங்கான விஷயம் கண்டிப்பாக நடக்க போகிறது. கண்டிப்பாக இது உங்களோட சோல் கண்டிப்பாக உணருது, நல்லாவே உணருது உங்களோட சோல். அதனால தான் நீங்களும் அந்த விஷயங்களை உணர்கிற மாதிரியான ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ். கண்டிப்பாக உண்மைகள் தெரிய வரும், அந்த கிளாரிட்டி தெரிய வரும். ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ், ஷார்ட் மெசேஜஸ். யாருக்கு ரீடிங் எப்படி ரெசினேட் ஆச்சு என்னன்றதை பற்றி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு சோல் அந்த ஒரு வேர்ட் மட்டும் திரும்ப வந்துட்டு சேனல் ஆகிட்டே இருந்தது. அதனால தான் நான் வந்துட்டு சரி ஓகே ரீடிங் பார்ப்போம் என்ன மாதிரியான மெசேஜஸ் வருதுன்னு சொல்லி பார்த்தேன். நீங்கள் ரீடிங் பண்ணுற ஐடியா கிடையாது, இருந்தாலும் பண்ணிடலாம் ஒரு ஷார்ட் மெசேஜ்னு சொல்லிட்டு தான். சில பேர் வந்து பிளாக் அண்ட் கிரே கலர் ஃபெதர் பார்க்குறதா இருக்கலாம். பிளாக் அண்ட் கிரே இது வந்து உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோட பிளெஸிங்ஸாக இருக்கும் உங்களுக்கு. சில பேருக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து காகம் வந்து அடிக்கடி வந்துட்டு கத்துற மாதிரி இருக்கலாம். அடிக்கடி எந்த ஒரு சடனாக வந்துட்டு கத்திட்டு போகிற மாதிரி இருக்கலாம். ஜன்னல் சைடு இல்லை கிச்சன் சைடு அந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு கத்திட்டு போகிற அது உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ். இந்த நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது, நிறைய உண்மை தெரிய வரும் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு. இந்த வாட்டி நிறைய ரெஃப்ளெக்ஷன், நிறைய விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும் சம்டைம்ஸ் சில விஷயங்கள் லைஃப்ல. யாருன்னா வீட்டில் பேச்சு வந்துட்டு பூனை வளர்க்குறீங்களா, எதனா பூனை வளர்க்குற மாதிரி இருக்கலாம். அவங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய பெட் உங்கள் பூனைக்கிட்ட இல்லை அவங்க டாகி இருந்தாலும் ஒரு எனக்கு சிக்னிஃபிகண்ட்டாக கேட் தான் தெரியுது. அதுக்கிட்ட வந்துட்டு உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி விளையாடுற மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். மேபி நைட் டைமில் ஈவினிங் டைம்ஸில் நீங்கள் பிஸியாக இருக்க சமயத்தில் அவங்களுடைய பெட் வந்து வியர்டாக சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி, குதிக்கிற மாதிரி, உருள்ற மாதிரி, தானாகவே ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் உங்கள் பெட் கிட்ட உங்களோட லவ்ட் ஒன்ஸ் அவங்க வந்துட்டு விளையாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. உங்களுடைய பெட்ஸ் அந்த விஷயங்களை நல்லாவே பார்க்குறாங்க. அந்த விஷயங்கள்
உங்களை சுற்றி எல்லாமே ஒரு டிவைன் எனர்ஜி, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ். அதனால கண்டிப்பாக ப்ரொடெக்டட் தான். இருந்தாலும் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து நிறைய ப்ரொடெக்ஷன் எடுங்க. அதிகமாக ஒரு நிறைய பேர் ஒரு ஒரு இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல வந்துட்டு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் சில விஷயங்களை வந்துட்டு உங்களுக்காக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். இந்த மெசேஜ் ரொம்ப சிக்னிஃபிகண்ட். இந்த உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ், உங்கள் ஆன்சர்ஸ் வந்து கண்டிப்பாக பெட் கூட வந்து உட்காந்து பேசுகிறாங்க, விளையாடுறாங்க. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.